தமிழக வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு நிதி உதவி வழங்கியதா இல்லையா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டையும் அதற்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதிலையும் தற்போது பார்க்கலாம். கடந்த 19ஆம் தேதி அன்று இரவு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை புதுடெல்லியிலே சந்தித்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ள 2 பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு தேவைப்படும் நிதியினை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்கிட கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன். தென் மாவட்டத்துக்கு மட்டும் 2000 கோடி ரூபாயை முதல் கட்டமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன். அதாவது ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன். இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி SDRF என்ற நிதி உள்ளது. இதன்படி தமிழ்நாட்டினுடைய SDRFக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 1200 கோடி ரூபாய் ஆகும். 75 விழுக்காட்டை, அதாவது 900 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும். ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் 2 தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது. அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து NDRF கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து NDRFில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். ஆனால் இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது SDRFக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய 2வது தவணை தானே தவிர கூடுதல் நிதி அல்ல. தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து NDRFில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். இதைத்தான் நானும் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து பணம் கொடுக்கறது உண்டு. அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு 813 கோடி ரூபாய் 813.15 crore 813.15 கோடி ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. இந்த வருஷத்துக்கான 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம்.